ஓம் சாந்தாகாரம் புயகசைனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய பேரருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 20ஆம் நாள் 5/8/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கும் இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமைகள் 3வது செவ்வாய்க்கிழமை. இந்த ஆடி மாத செவ்வாயிலே விரதமிருந்து துர்க்கையம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமாம். ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம் இவையெல்லாம் நீங்குவதற்கு இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமையிலே அந்த விரதத்தை ஆரம்பிப்பார்கள். இன்று 3வது செவ்வாய்க்கிழமை. இந்த ஆடி மாதத்திலே வெள்ளிக்கிழமைகளுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு, செவ்வாய்க்கிழமைகளுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு, அவ்வாறு சிறப்போடக்கூடியதாகும். இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்வதற்குரிய திதியை அடிப்படையாக கொண்ட ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்கள் நடைபெறுகின்ற பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்களும் கலந்து இறையருளையும் பூர்ணமாக பெறுகின்ற வகையில் அமைந்திருப்பது. ஆடிச்செவ்வாயிலே அம்பாள் ஆலயங்கள் நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள் சிறப்பாக இந்த ராகு கால வேளையிலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது ஜாதகத்திலே ஏற்படுகின்ற தோஷங்கள், செவ்வாய் தோஷம், லக்னத்திலே செவ்வாய், 2இல் செவ்வாய், 7ஆம் இடத்தில் செவ்வாய், 12இல் செவ்வாய், 8இல் செவ்வாய் என்று திருமணங்கள் தடைபெறுகின்ற கன்னிப்பெண்கள் இந்த விரதம் இருந்தால் திருமணத் தடையெல்லாம் நீங்கி நல்ல வரன் வந்து அமைவான். அதேபோல் மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷமுடையவர்கள், நாகதோஷமுடையவர்கள், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அம்பாளை வேண்டி மனமுருக பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக இவையெல்லாம் நமக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை கண்ட நம் முன்னோர்கள் இவ்வாறான வழிபாடுகளை எல்லாம் நமக்கு விட்டு சென்றார்கள். இந்த வழிபாடு என்பது நம்பிக்கை அடிப்படையிலே உள்ளது. எனவே நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் நமக்கு ஆலயத்துக்கு சென்று வழிபட முடியாவிட்டாலும் இருக்கின்ற இடத்திலே இருந்து உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை பிரார்த்தனை செய்தாலே இறைவன் இறங்கி வந்து அருள் செய்வான் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.